இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஈஸி அண்ட் டேஸ்டியான பூண்டு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பூண்டு சாதத்தை குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டு வருவாங்கங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக நம்ம மசாலா வதக்கி அரைச்சிடலாங்க. அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 100 கிராம் அளவுக்கு பூண்டு இது போல் ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு சாதத்துக்கு பொறுத்தவரையும் நாட்டு பூண்டாக இருந்தால் நல்லா இருக்குங்க. நாட்டு பூண்டு இல்லைன்னா மலை பூண்டு கூட சேர்த்துக்கலாங்க. பூண்டை சேர்த்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எண்ணெயிலே பூண்டை பொரிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி மசாலா வதக்கி அரைச்சி செய்யும்போது பூண்டு சாதம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் காரத்துக்காக மிளகாயை சேர்த்துக்கலாங்க. ஒரு 4லேருந்து 5 மிளகாவை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாயை சேர்த்துக்கோங்க. மிளகாயை சேர்த்து பூண்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் விருப்பப்படுறவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கூட சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பூண்டு ஓரளவுக்கு எண்ணெயிலே பொரிஞ்சதும் இந்த ஸ்டேஜில் முந்திரியை சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 பல் முந்திரியை சேர்த்துக்கோங்க. முந்திரி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். முந்திரியை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. முந்திரி பூண்டு எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இது வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. இது நல்லா ஆறி வந்ததும் மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி கப்பில் சேர்த்ததும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மசாலாவில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம தாங்க அரைக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பூண்டு சாதத்துக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ நம்ம பூண்டு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. அதே அடிகனமான பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது போல் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் அதிக நேரம் வதங்கணும்னு இல்லைங்க, ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தாலே போதும். அப்போ தான் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயத்தை பொடி பொடியாக தான் நறுக்கி சேர்க்கணுன்னு இல்லைங்க, நீள்வாக்கில் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் காரத்துக்காக 2 வரமிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பூண்டு சாதத்துக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணும்னு இல்லைங்க, சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 5லேருந்து 6 புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயத்தோட புதினா நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்தது தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வரதுக்காக உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததும் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளியை கட் பண்ணி தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க, பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரதுக்காக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. மசாலாவை சேர்த்ததும் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி பூண்டு சாதத்தை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்கங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை இது போல் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
அவ்வளவுதாங்க. மசாலாவோட மல்லித்தழை நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பூண்டு சாதத்துக்கு அளவு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா அளவுகளை சேர்த்துக்கோங்க. சாதத்தை சேர்த்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவோட சாதம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த ரெசிப்பியை குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுத்திங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், மசாலாவோட சாதம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க, சுட சுட ஈஸி அண்ட் டேஸ்டியான பூண்டு சாதம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.